ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆலியாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டேஸ்டான ஆட்டு குடல் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும். 5 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கணும். ஒரு கைப்பிடி ஃப்ரெஷ்ஷான புதினா கொத்தமல்லி, 3 பிரிஞ்சி இலை, 5 கிராம்பு, 3 துண்டு பட்டை, 2 ஸ்பூன் ஆயில், அரை முடி தேங்காய் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் உப்பு. ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் கத்திரிக்காயும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணி செய்ய போகிறோம். ஸோ ஒரு 100 கிராம் கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, இதை ஒரு 15 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. இப்போ இந்த குக்கர் சூடானதும் இதில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் சூடானதும் இந்த ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். ஸ்பைசஸ் பொரிஞ்சிடுச்சு. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும். இப்போ புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதோட தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி போட்டு வேக வச்சுருங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த ஆட்டுக்குடல் க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. மசாலா குடலோடு நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1.5 கப்பு தண்ணி இதில் ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. குக்கர் மூடி போட்டு 10 to 15 விசில்ஸ் விடுங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஆட்டோட குடல் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். விசில்ஸ் விட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், குடலெல்லாம் நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காயும் கடலைப்பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
அந்த மசாலாஸ்லாம் வந்து கடலைப்பருப்போட கத்திரிக்காயோட வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகட்டும். ஸோ ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே வந்து விடுங்க. இப்போ இதோட வந்து நம்ம தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் தண்ணி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு காரம் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் போதும். கடலைப்பருப்பு கத்திரிக்காய் ரெண்டும் வந்து நல்லா வெந்துடும். தேங்காயும் நல்லா கொதிச்சு வந்துடும். ஸோ ஒரு விசில் விட்டு எடுத்தால் போதும். ஒரு விசில் விட்டு எடுத்தாச்சு. ஏரெல்லாம் கம்ப்ளீட்டாக போன பிறகு குக்கர் மூடி வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா வந்து சூப்பராக வெந்துருச்சு. கடலைப்பருப்பு கத்திரிக்காய் எல்லாம் வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. பாருங்கள், குழம்பு நல்லா சூப்பராக கம கமன்னு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சுட சுட நம்ம வந்து இப்போ சர்வ் பண்ண வேண்டியது தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட், நல்ல கம கமன்னு வாசனையோட ஆட்டு குடல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட ரைஸோடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஒரு முறை இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.